ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. இப்போ வருமோ அப்போ வருமோ அப்படின்னு இருந்தது. ஆமாங்க, நல்ல செய்தி வந்துருச்சு. நாளைக்கு 3:15 மணி அளவில் டிவிகேவின் தலைவர் ஜோசப் விஜய் ஆகிய நம்ம முதலமைச்சர் பதவி ஏற்கிறார். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இங்கே ஒரு சில இடங்கள்லாம் பட்டாசுலாம் வெடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நம்ம ஆளுநர் மாளிகைக்கு இன்றைக்கி 2 டைம் விஜய் போயிட்டு இப்போ 3வது டைமாக போய் ஆளுநருக்கு கடிதம் கொடுத்து கூட்டணி கட்சிகளோட தலைவர்களையும் நேரிலேயே கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய கடிதங்களையும் நான் டிவிக்கே கூட இணைகிறேன் அப்படிங்கிற கடிதங்களையுமே நம்ம ஆளுநருக்கு கொடுத்துட்டு, ஆளுநர் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க அந்த சட்டசபையை பற்றி கேட்டறிஞ்சார். எங்கே வந்துட்டு நாமங்க நம்ம முதலமைச்சர் பதவி ஏற்கிறது நேரு விளையாட்டு அரங்கில் தான், நேரு அரங்கில் தான் பதவி ஏற்கிறார் நம்ம விஜய் அவர்கள். நிறையா கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். ஆமாங்க, நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே முக்கியமாக வந்துட்டு நம்ம சீமான் அவர்களுக்கு, அதை விட முக்கியமாக இன்றைக்கி டிவிகே ஜெயித்ததுக்கு நம்ம சாட்டை துரைமுருகன் இவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்காங்க. அதை விட முக்கியமாக ஜூலியும் அழைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அழைச்சிருக்கணும். அதை விட இந்த லவுட் ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வந்துட்டு இந்த வெளியவாவது கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து ஏதாவது பாத்ரூம் கழுவுறதாவது நிற்க வச்சுருக்கலாம். ஆமாங்க, எல்லாத்தையும் அழைச்சிருக்க. நாளைக்கு 3:15 மணி அளவில் பதவியும் ஏற்கிறார் விஜய் அவர்கள். முதல்வர் பதவி ஏற்கிறார். ஆளுநர் பண்ணி வைக்கிறார். நம்ம தமிழ்நாடு ஆளுநர் அருளேகர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க முதலமைச்சராக நம்ம டிவிகேயின் தலைவர் ஜோசப் விஜய்க்கு. அது கூட சேர்ந்து 9 தலைவர்கள் அமைச்சரவையும் ஏற்கிறாங்க, அமைச்சராகவும் பதவி ஏற்கிறாங்க. ஆமாங்க, யாரான்னு பார்க்க போனால் நம்ம செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ், அருண்ராஜ், வெங்கட்ராமன், நிர்மல்குமார் அவங்களோட சேர்ந்து 9 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் நாளைக்கு பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவாங்க, நம்ம தலைமைச் செயலகம் போவாங்க. தலைமைச் செயலகத்தில் அது இடைக்கால சபாநாயகரை வச்சு அமைச்சர் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தை தாங்க போயிட்டுருக்கு. இதுதான் நடக்க போது. எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று. தயவுசெய்து இனிமேல் யாரும் இழுபறியாக இருக்க வேணும். கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க அவங்க பேச்சு கேட்குறேன், இவங்க பேச்சு கேட்குறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. மக்களுக்கு நல்லது பண்ண வந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லது பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷத்தில் விஜயும் ஒரு சிரித்த முகத்தோடு ஆளுநரை சந்திச்சிருக்காரு. நம்ம பார்க்குற உங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல போட்ட வீடியோலாம் பார்க்காம இருந்தவங்க கண்டிப்பாக என் சேனலில் போயிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நான் சொல்கிறது பேசுகிறது இது உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச 2 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லது செய்யத்தான் வந்திருக்காங்க நம் விஜய் அவர்கள். அவங்களுக்கு எப்போவுமே கை கோர்த்து ஆதரவாக நம்ம நிற்போம். மொத்தம் 120 இடத்தோட நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஆமாங்க, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல் இவங்களோட நிற்கிறாங்க. இன்னமும் கொஞ்சம் ஆதரவு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிற ஒன்று தான். ஆனால் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் கலண்டுக்காமல் இருந்தால் சந்தோஷம். கண்டிப்பாக போகமாட்டோம், ஆதரவை தருவோம். விசிகா அலுவலகத்தெல்லாம் ஒரே விசில் சத்தம் பறந்துட்டுருக்கு. அதை விட எல்லா இடத்துலையும் நாளைக்கு தயவுசெய்து தொண்டர்களாகிய நம்ம கொண்டாடுங்க. வேணான்னு சொல்லலை. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தராமல் கண்டிப்பாக கொண்டாடுங்க. எல்லோரும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுமே விஜயை பாதிப்புக்கு உள்ளாகும். எப்படா கீழே விழுவான் அப்படிங்கிறது இருக்கிறது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு செய்கிறதுமே விஜய் மேலே தாங்க பழிய விழுகும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் ஓட்டு போட்டு நம்ம விஜயை ஜெயிக்க வச்சு இன்றைக்கி இந்த 1 வார காலமாக அத்தனை அலைச்சல், அத்தனை ஏமாற்றங்கள், அத்தனை யார் குள்ளநெறி, யார் துரோகி, கூட எவன் இருக்கிறான், கூட எவன் இல்லாத எல்லாத்தையும் இந்த 1 வாரத்தில் இந்த விஜய் அவர்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாங்க. காமிச்சிருக்காங்க. விஜய் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு தைரிய சக்தியும் இவங்க கெட்டவங்க, இவங்க யார், எந்தெந்த முகம் எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, விஜய் செஞ்சதுலேயே இன்றைக்கி கூட பாருங்கள், காங்கிரஸ் தலைவர் அவங்க 3 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டார். எந்தளவுக்கு ஒரு பெரிய மனுஷர்னால் அது அவங்க நிரூபிக்கிறாங்க. எந்த ஆதரவுமே எங்களுக்கு, எந்த அமைச்சரவை சீட்டுமே வேணாம், மக்களுக்கு நல்லது பண்ணதான், யார் கூட சேர்ந்து பண்ணானாங்க, என் கட்சி நான் தான் முடிவெடுப்பேன். அந்த மாதிரி தீர்க்கமாக தைரியமாக தில்லாக நிற்கணுங்க. எல்லோரும் சந்தோஷம் கொண்டாடுங்க. வரவேற்கிறோம். விஜய் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அதே மாதிரி கண்டிப்பாக கொண்டாடுங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு விளைவிக்காமல் கொண்டாடுங்க. எல்லோரும் வெயிட் பண்ணி நாளைக்கு பதவி பிரமாணம் 3:15 மணிக்கு பண்ணி வைக்கிறாங்க நேரு அரங்கில். எல்லோரும் பார்த்து மகிழுங்க.
வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதலமைச்சராகிறார் விஜய்.